ரொம்பவே கடினமான ஒரு புத்தகத்தையும் அல்லது ஒரு கட்டுரையையோ எப்படி ஈஸியா புரிஞ்சுக்கிறது? அதுக்கு உதவுற 3 சூப்பரான வாசிப்பு முறைகளை பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். சொல்லப்போனா இது உங்க மூளைக்கான ஒரு பவர்ஃபுல் டூல் கிட் மாதிரி. நீங்க எப்பவாச்சும் ஒரு பெரிய புக்க பார்த்து, அடேங்கப்பா இவ்ளோ பக்கத்தையும் நான் எப்படி படிச்சு முடிக்க போறேன் அப்படின்னு மலைச்சு போயிருக்கீங்களா? கவலைப்படாதீங்க, நாம எல்லாருமே அந்த இடத்துல இருந்திருக்கோம். தகவல்கள் நம்மள மூழ்கடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வர்றது ரொம்பவே சகஜம்தான். இங்கே தான் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம சும்மா படிச்சா மட்டும் பத்தாது, நம்ம மூளைக்குன்னு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தேவை. ஒரு கம்ப்யூட்டருக்கு ஓஎஸ் எப்படி எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்துதோ அதே மாதிரி இந்த வாசிப்பு முறைகள் நம்ம மூளை தகவல்களை ப்ராசஸ் பண்ற விதத்தையே மாத்திடும். வாங்க நம்ம ஹீரோ ஆட்டம் மேன் இதை எப்படி செஞ்சாருன்னு பார்ப்போம். சரி, நம்ம டூல் கிட்ல இருக்கிற முதல் கருவியை பார்ப்போமா? இதோட பேரு SQ3R. ஒரு விஷயத்த ரொம்ப ஆழமா காலத்துக்கும் மறக்காத மாதிரி கத்துக்கிறதுக்கு இது ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி. பரீட்சைக்கு படிக்கிறதுக்கோ இல்ல ஒரு விஷயத்த முழுசா புரிஞ்சுக்கிறதுக்கோ இது ஒரு பெஸ்ட் சாய்ஸ். ஆட்டம் மேன் கூட அவரோட செல்வ உருவாக்கம் பரீட்சைக்கு இந்த முறையை தான் பயன்படுத்தினாரு. இந்த SQ3Rல மொத்தம் 5 ஸ்டெப்ஸ் தான் இருக்கு. முதல்ல ஒரு மேலோட்டமான பார்வை பார்க்குறோம், அப்புறம் கேள்விகள் கேட்குறோம், அதுக்கான பதில்களை தேடி படிக்கிறோம், படிச்சதை நமக்கே சொல்லி பார்க்குறோம், கடைசியா எல்லாத்தையும் ஒரு தடவை ரிவைஸ் பண்றோம். இப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பா விளக்கமா பார்க்கலாம் வாங்க. மொதல் 2 ஸ்டெப்ஸ் சர்வே அண்ட் குவெஸ்டின். முதல்ல ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கிட்டு அந்த சாப்டரோட தலைப்புகளை மட்டும் வேகமா ஒரு பார்வை பாருங்க. இது உங்க மனசுல ஒரு மேப் மாதிரி உருவாக்கும். அடுத்து ஒவ்வொரு தலைப்பையும் ஒரு கேள்வியா மாத்துங்க. உதாரணத்துக்கு ஆற்றல் அதிர்வின் விதிங்கிற தலைப்ப ஆட்டம் மேன் அதிர்வு கொள்கை எப்படி நம்ம எண்ணங்களை ஆற்றலா மாத்துதுன்னு ஒரு கேள்வியா மாத்தினாரு. இப்படி செய்யும்போது நீங்க ஒரு டிடெக்டிவ் மாதிரி ஆயிடுவீங்க. சும்மா படிக்க மாட்டீங்க, பதில்களை தேடுவீங்க. அடுத்த 2 ஸ்டெப்ஸ் ரீட் அண்ட் ரிசைட். இப்போ நீங்க உருவாக்குன கேள்விக்கு பதில் எங்க இருக்குன்னு தேடுற நோக்கத்தோட படிங்க. பதில் கிடைச்ச உடனே புத்தகத்தை மூடி வச்சுட்டு படிச்சத உங்க சொந்த வார்த்தைகள்ல சத்தமா சொல்லி பாருங்க. ஆட்டம் மேன் ஒரு கான்செப்ட தெளிவா சொல்ல வர்ற வரைக்கும் அடுத்த பகுதிக்கு போகவே மாட்டாராம். இந்த திரும்ப சொல்ற ஸ்டெப்புக்கு பின்னாடி ஒரு பெரிய அறிவியல் இருக்கு. அதுக்கு பேரு தான் ஆக்டிவ் ரீகால். இது ஒரு ஜிம் ஒர்க் அவுட் மாதிரி தான். உங்க மூளையோட மெமரி மசில நீங்க எவ்வளோ அதிகமா பயன்படுத்துறீங்களோ அது அவ்வளோ ஸ்ட்ராங் ஆகும். ஆக்டிவ் ரீகால் தான் அந்த மசில்கான பெஸ்டான ஒர்க் அவுட். கடைசி ஸ்டெப் ரிவ்யூ. சாப்டரை முழுசா படிச்சு முடிச்சதும் உங்க நோட்ஸை மூடி வச்சுட்டு நீங்க கேட்ட கேள்விகளுக்கு நீங்களே பதில் சொல்ல முயற்சி பண்ணுங்க. இதுதான் அந்த ப்ளூ பிரிண்ட்டை உங்க மனசுல சிமெண்ட் போட்டு பூசுற மாதிரி ஆழமா பதிய வைக்கும். எக்ஸாம்ல ஜெயிக்கிறதுக்கு SQ3R ஒரு சூப்பரான டூல். ஆனா ஒரு விஷயத்த எப்படி செய்யறதுன்னு கத்துக்கிறதுக்கு நமக்கு வேற ஒரு டூல் தேவையில்லையா? அதுதான் P2R. அதாவது நடைமுறை அறிவை பெறுவதற்கான ஒரு ஆக்ஷன் கைடு. ஆட்டம் மேன் தன்னோட ஸ்பேஸ்ஷிப்க்கு தானாவே குணமாகிற கவசத்தை உருவாக்க இந்த முறையை தான் யூஸ் பண்ணாரு. P2R ரொம்பவே வேகமான ஆக்ஷன் ஓரியன்டட் மெத்தட். இதுல 3 சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். முதல்ல ஒரு ப்ரிவ்யூ, அப்புறம் ஆழமான படிப்பு, கடைசியா ஒரு குவிக் ரிவ்யூ. முதல்ல அந்த சாப்டரோட அறிமுகம், தலைப்புகள், முடிவுன்னு மேலோட்டமா பாருங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தீவிரமா படிச்சுட்டு அதோட முக்கியமான பாயிண்ட்ஸை உங்க சொந்த வார்த்தைகள்ல சுருக்கமா எழுதுங்க. ஒரு புது சாஃப்ட்வேர் கத்துக்கிறதுக்கோ இல்ல ஒரு புது சமையல் குறிப்பை ட்ரை பண்றதுக்கோ இது ரொம்பவே உதவியா இருக்கும். சிம்பிளா சொல்லணும்னா SQ3Rங்கிறது பரீட்சைக்கு படிக்கிற மாதிரி டீப் மெமரிக்கு, P2Rங்கிறது ஒரு ப்ராஜெக்ட் செய்ய கத்துக்கிற மாதிரி பிராக்டிக்கல் யூஸ்க்கு. ரெண்டுமே வேற வேற தேவைகளுக்கான கருவிகள். ஓகே, இதுவரைக்கும் ஆழமான அறிவுக்கும் நடைமுறை செயலுக்கும் கருவிகளை பார்த்தோம். இப்போ ரொம்பவே சிக்கலான தகவல்களை எப்படி நீட்டா நோட்ஸ் எடுக்கிறதுன்னு ஒரு கருவியை பார்ப்போமா? அதோட பேரு SRun. காம்ப்ளெக்ஸான விஷயங்களுக்கு தெளிவான ஒழுங்கான நோட்ஸ் எடுக்க இது ஒரு வரைபடம் மாதிரி. ஆட்டம் மேன் அவரோட மகிழ்ச்சி மையத்தோட டயக்ராம்ஸை புரிஞ்சுக்க இதைத்தான் பயன்படுத்தினாரு. SRunல 4 ஸ்டெப்ஸ் இருக்கு. இது எப்படின்னா ஒரு சிற்பி தேவையில்லாத கல்லெல்லாம் செதுக்கி ஒரு அழகான சிலையை உருவாக்குறாருல அந்த மாதிரி தான். முதல்ல ஒரு நோட்டம் விடுறோம், அப்புறம் கவனமா படிக்கிறோம், தேவையில்லாததை நீக்கிட்டு கடைசியா தெளிவான அழகான நோட்ஸை உருவாக்குறோம். முதல்ல டெக்ஸ்டையும் படங்களையும் மேலோட்டமா பாருங்க. அப்புறம் ஒரு செக்ஷனை மட்டும் கவனமா படிங்க. படிக்கும்போது அந்த கான்செப்டோட மைய கருத்தை சொல்ற வரிகளை மட்டும் அடிக்கோடிடுங்க. எல்லாத்தையும் அடிக்கோடிடக்கூடாது, ரொம்ப ரொம்ப முக்கியமான வரிகளை மட்டும்தான். இதுதான் இந்த மெத்தடோட சீக்ரெட். இப்போ ரொம்ப முக்கியமான ஸ்டெப் நோட் டேக்கிங். புத்தகத்தை மூடி வச்சுட்டு நீங்க அடிக்கோடிட்ட வரிகளோட சாராம்சத்தை மட்டும் உங்க சொந்த வார்த்தைகள்ல நோட்ஸா எழுதுங்க. ஆட்டம் மேன் சொல்ற மாதிரி நான் படிச்சத உடனே என் சொந்த வார்த்தைகள்ல மொழிபெயர்க்க இது என்ன கட்டாயப்படுத்துச்சு. பாருங்க, இது வெறும் காப்பி அடிக்கிற வேலை இல்ல, இது புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ப்ராசஸ். ஒரு திறமையான கைவினைஞர்கிட்ட விதவிதமான கருவிகள் இருக்கும்.
ஆனா ஒரு உண்மையான மாஸ்டருக்கு தான் எந்த வேலைக்கு எந்த கருவியை பயன்படுத்தணும், எப்போ கருவிகளை ஒண்ணா சேர்த்து பயன்படுத்தணும்னு தெரியும். இப்போ நாம ஒரு மாஸ்டர் மாதிரி யோசிக்கலாம். ஆடம் மேன் தன்னோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒருங்கிணைந்த புல கோட்பாடு இயந்திரம் சாப்டரை படிக்க ஒவ்வொரு முறையோட பெஸ்டான அம்சங்களையும் ஒன்னா சேர்த்தாரு. SQ3Rஓட கேள்வி கேட்கும் திறனையும், எஸ்ரௌனோட அடிக்கோட்டிட்டு நோட்ஸ் எடுக்கிற திறனையும், SQ3Rஓட திரும்ப சொல்ற திறனையும் ஒன்னா சேர்த்து ஒரு பவர்ஃபுல் சிஸ்டத்தை உருவாக்குனாரு. சரி, இவ்வளவு தகவல்களையும் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? கவலையே வேண்டாம், இந்த அட்டவணை உங்களுக்கு உதவும். இது ஒரு ஷீட் மாதிரி. உங்க தேவை என்னவோ அதுக்கு ஏத்த சரியான கருவியை தேர்ந்தெடுக்க இது உங்களுக்கு வழிகாட்டும். SQ3Rங்கிறது பரீட்சைக்கான ப்ளூ பிரிண்ட், P2Rங்கிறது வேலை செய்வதற்கான கைடு, SRUNன்றது சிக்கலான விஷயங்களுக்கான வரைபடம். உண்மையான மாஸ்டருங்கிறது ஒரே ஒரு முறையை மட்டும் பயன்படுத்துறதில்ல, எந்த வேலைக்கு எந்த கருவியை பயன்படுத்தணும்னு தெரிஞ்சு வச்சிருக்கிறது தான். இந்த 3 முறைகளும் உங்க மனசோட டூல் கிட்ல இருக்கிற வெவ்வேறு கருவிகள். இப்போ உங்க கையில ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்கு, ஒரு கட்டுமான வழிகாட்டி இருக்கு, ஒரு வயரிங் டயக்ராமும் இருக்கு. இந்த புது டூல் கிட்ட வச்சு நீங்க எதை உருவாக்க போறீங்க? உங்களுடைய கற்கும் பயணத்துல இந்த முறைகளை பயன்படுத்தி நீங்க நினைச்ச உயரத்தை அடைங்க.